குஜராத்தின் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்கிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று பிற்பகல் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த விபத்து நடைபெற்ற இடத்தை தற்பொழுது பிரதமர் மோடி ஆய்வு செய்து வருகிறார். இன்று காலை டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக அகமதாபாத் சென்றடைந்த அவர் நேரடியாக தற்பொழுது அந்த விபத்து நடைபெற்ற பிஜே மருத்துவ கல்லூரியினுடைய மாணவர்கள் விடுதி உள்ளிட்ட கட்டிடங்களை அந்த பகுதிக்கு சென்று தற்பொழுது ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் பிரதமருக்கு முதற்கட்டமாக இந்த விபத்து தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அவர்கள் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்திலிருந்து அந்த இடத்திற்கு செல்வது வரை காரிலேயே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பிரதமருக்கான அந்த ஒரு விளக்கங்கள் பல்வேறு என்னென்ன விசாரணை நடைபெற்று வருகிறது, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அவர்கள் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த விபத்து நடந்த இடத்தை அவர் முதலில் பார்வையிட்டு அதன் பிறகு அங்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த அகமதாபாத்தினுடைய சிவில் மருத்துவமனைக்கு சென்று இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த உறவினர்களிடம் அவர் பேச உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமான விபத்திலிருந்து தப்பித்த ஒரே பயணியும் சந்தித்து அவரையும் நேரில் அவர் சந்திக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் முதற்கட்டமாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு நடவடிக்கைகள் மருத்துவமனை சார்பாக உயிரிழந்தவர்கள் மற்றும் அவர்களுடைய உடல்கள் அடிப்படையில் DNA சோதனையும் தற்பொழுது செய்யப்பட்டு வரும் நிலையில் பிரதமர் மோடியும் அங்கு அவர் சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பல்வேறு விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த இடத்தையும் தற்பொழுது ஆய்வு செய்வதற்காக பிரதமர் மோடி அங்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் அடுத்த 20 முதல் 25 நிமிடங்கள் அந்த பகுதியில் என்ன நடைபெற்றது, என்னென்ன விசாரணை தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அவர் குஜராத் மாநில காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் கேட்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குஜராத் மற்றும் அகமதாபாத்துடைய காவல்துறை அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த விடுதி வளாகம் முழுவதுமே பிரதமர் மோடி ஆய்வு செய்ய உள்ளார் எனவும் அதன் பிறகு அங்கிருந்து சிவில் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறுவார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நாள் முழுவதுமே அவர் அகமதாபாத்தில் இன்று பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் அவர் நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், முதல்வர்கள் மட்டுமல்லாமல் அதிகாரிகளுடனான பல்வேறு ஆலோசனை, குறிப்பாக ஏர் இந்தியாவினுடைய தலைவர்களான குடும்பத்துடைய தலைவர் என் சந்திரசேகர் மற்றும் ஏர் இந்தியாவுடைய தலைமை செயல் அதிகாரியான கேம்பல் வில்சன் ஆகிய 2 பேரையுமே பிரதமர் மோடி இன்று சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏர் இந்தியாவினுடைய தற்பொழுதைய விமானத்தினுடைய பாதுகாப்பு நிலை அறிக்கையும் அவர் இன்று அந்த ஆலோசனையின் பொழுது ஆய்வு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த பல்வேறு நிகழ்வுகள் தற்பொழுது அகமதாபாத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் முதற்கட்டமாக அந்த விமானம் விபத்து நடைபெற்ற அந்த பகுதி மற்றும் சிவில் மருத்துவமனைகளுக்கு நேரில் சென்று பிரதமர் மோடி தற்பொழுது ஆய்வுகளை செய்து வருகிறார். சுசித்ரா, விபத்து நடைபெற்ற அந்த தருணத்திலிருந்து தற்போது வரை அரசு தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? நேற்று பிற்பகல் சரியாக 1:40 மணி அளவில் இந்த விபத்து என்பது அங்கு நடைபெற்ற நிலையில் முதற்கட்டமாக மீட்பு பணிகள் என்பது கடந்த 4 முதல் 5 நேரம் வரை ஒரு துரிதமான முறையில் அந்த மீட்பு சம்பவங்கள் என்பது அங்கு நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. NDRF, தேசிய பேரிடர் மீட்பு படைகள், இந்திய ராணுவம், மாநில காவல்துறை அதிகாரிகள், அருகில் இருக்கக்கூடிய உதவி மையங்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் இணைந்து முதற்கட்ட அந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு ஒட்டுமொத்தமான அந்த மீட்பு பணிகள் என்பது இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ், குறிப்பா அது மட்டுமல்லாமல் மாநில காவல்துறையுடைய கட்டுப்பாடும் கீழ் கொண்டு வரப்பட்டு தீயணைப்பு வீரர்களும் அங்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அங்கிருந்து பாதுகாப்பாக அகற்றப்படக்கூடியவர்கள் அங்கிருந்து பத்திரமாக அழைத்து செல்லப்பட்டாலும் பெருவாரியான உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு எரிந்த நிலையில் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு தகவலையும் அகமதாபாத்தினுடைய காவல்துறை ஆணையர் GS மலிக் நேற்று பேசிய பொழுது குறிப்பிட்டிருந்தார். முதற்கட்ட மீட்பு பணிகள் முடிவடைந்த பிறகு அங்கிருக்கும் அந்த டெப்ரிகள், அதாவது சிதறி கிடந்த பாகங்களை மீட்கும் பணிகளையும் அதிகாரிகள் செய்து வந்தார்கள். நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்த அந்த மீட்பு பணிகள் இன்று அதிகாலையும்
சிறு சிறு பகுதிகளாக விசாரணைக்கு தேவையான பாகங்கள் எவை என்பதை தனித்தனியாக பிரித்து வைத்து அதற்கு பிறகான ஒரு முழுமையான ஒரு ஆய்வுகளையும் அதிகாரிகள் செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விபத்து நடந்த அந்த அகமதாபாத்தினுடைய ஃபாரன்சிக் கிராஸ் ரோடு என அழைக்கப்படுகிற மேகாலி நகரினுடைய பகுதி முழுவதுமே மாநில காவல்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கான அனுமதியும் முற்றிலுமாக மறுக்கப்பட்டது. இவை மட்டுமல்லாமல் சிவில் மருத்துவமனையில் இறந்தவர்களுடைய உடல்கள் அதன் பிறகு அந்த விபத்தில் சிக்கியவர்களுடைய அந்த டிஎன்ஏக்களுடைய மாதிரிகள் என்பது எடுக்கப்பட்டு அவர்களுடைய உறவினர்கள் மூலம் வாங்கப்பட்ட அந்த டிஎன்ஏ மாதிரிகள், ரத்தங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உடல்களை அடையாளம் காணும் பணியும் மருத்துவமனை நிர்வாகம் என்பது தற்பொழுது வரையிலும் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 260க்கும் அதிகமான உடல்கள் என்பது அந்த பகுதிக்கு, அதாவது சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அவற்றையும் அடையாளம் காணும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நடவடிக்கைகள் தற்பொழுது வரையிலும் தொடர்ந்து வருகிறது. அது ஒரு சில உடல்கள் கடுமையாக கருகியிருக்கும் நிலையில் டிஎன்ஏ மூலமான ஒரு அந்த சோதனை என்பது சற்று தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கு கூடுதல் அவகாசம் தேவை என்ற ஒரு விளக்கத்தை சிவில் மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பல்வேறு தரப்பிலிருந்தும் உறவினர்கள், பொதுமக்கள் அந்த விமானத்தில் பயணித்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய உறவினர்கள் அந்த மருத்துவமனைக்கு வருகை தந்தவனும் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் துரதிருஷ்டவசமாக இந்த ஒரு விபத்தில் அவர் பலியாகியுள்ளது கடும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் தன்னுடைய குடும்பத்தாரை சந்திப்பதற்காக நேற்று லண்டன் புறப்பட்ட அவர் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய குடும்பத்தாரும் தற்பொழுது அகமதாபாத்திற்கு, வெளிநாடுகளில் இருந்து அகமதாபாத்திற்கு வந்திருந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய குடும்பத்தாரையும் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஏர் இந்தியா நிறுவனம் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறது. சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் ஏற்பதற்கான ஒரு தயார் நிலையில் இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த போயிங்குடைய விபத்து என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பதை கண்டறியும் விதத்தில் ஒரு சிறப்பு தொழில்நுட்ப நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமெரிக்காவில் இருந்து, குறிப்பாக போகி நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து அந்த குழுவையும் GE ஏரோஸ்பேஸ் மூலமான அந்த சிறப்பு நிபுணர்கள் குழுவையும் அவர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வர உள்ளார்கள். அவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்து கிளம்பி இன்று பிற்பகலுக்குள் இந்தியா அகமதாபாத்திற்கு வந்தடைய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு காக்பிட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கருவிகளை எடுத்து சென்று மீண்டும் அமெரிக்காவுடைய அந்த லேபில் வைத்து அவர்கள் டெஸ்ட் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மத்திய அரசு மற்றும் குறிப்பாக பாதுகாப்புத்துறை, சிவில் ஏவியேஷன் துறையினுடைய அந்த சிறப்பு விசாரணை குழுவின் அடிப்படையில் பிளாக் பாக்ஸ் என்பது கண்டறியப்பட்டு அதில் என்னென்ன ரெக்கார்டிங்குகள் உள்ளது, எதனால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு முதற்கட்ட CDR அறிக்கையும் தயாரிக்கும் பணியில் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே ஏர் இந்தியா நிறுவனத்திடம் பல்வேறு விளக்கங்கள் மற்றும் முதற்கட்ட ஒரு நிலை அறிக்கையும் சிவில் விமான போக்குவரத்து கழகமானது நேற்று இரவே பெற்றுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பிளாக் பாக்ஸ் தரவுகள் மற்றும் விமானியினுடைய அந்த உரையாடல், ATC உரையாடல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து அதன் மூலம் முதற்கட்ட அந்த விசாரணை அறிக்கையை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த விசாரணை அறிக்கையும் பிரதமர் மோடியிடம் சற்று நேரத்தில் அதிகாரிகள் வழங்க இருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டு வந்தாலும் முதற்கட்டமாக இந்த விமானத்தினுடைய விபத்து என்பது ஒரு மேடே என்று கூறி அபாய எச்சரிக்கை ஒலியை எழுப்பும் அளவிற்கு என்ன ஏற்பட்டது என்பதை கண்டறியும் முயற்சியில் தான் விசாரணை அதிகாரிகளும் தற்பொழுது ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று பகல் சரியாக 1:37 மணிக்கு அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்தை சந்தித்த நிலையில் அதில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து நடைபெற்ற இடத்தை நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்ட நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்டு வருகிறார். விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தை பார்வையிடக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தொழில்நுட்ப ரீதியான தடயவியல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு அதனுடைய விபத்துக்கான காரணம் என்பது முழுமையாக கண்டறியப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அடுத்ததாக தற்போது அவர்களுக்கு நிவாரணம், டாடா குழுமம் சார்பாக நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கடமை என்னவென்றால் இந்த உயிரிழந்தவருடைய உடல்களை, உறவினர்களை கண்டறிந்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்பது மிகவும் சவாலான காரியம். தற்போது அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சுசித்ரா, இப்போ இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. இதில் அவங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதாவது சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா? எது போன்ற அணுகுமுறைகள் தற்போது அந்த உடல்கள் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருது?
தேவ பயணிகளுடைய அந்த அட்டவணை அடிப்படையில் பெருவாரியான உறவினர்களிடம் அனைவருமே இந்த விபத்தில் குறிப்பாக உயிரிழந்தவருடைய உறவினர்களுக்கும் தகவல் என்பது முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருமே இங்கே அகமதாபாத்திற்கு விரைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 265 உடல்கள் அந்த பகுதிக்கு குறிப்பாக சிவில் மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு வரப்பட்ட நிலையில் அதில் பயணிகள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் குறிப்பாக பிஜே மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த மாணவர்களும் உள்ளது மிக முக்கியமாக கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விமானத்தினுடைய பைலட், அதாவது விமானி மற்றும் அவர்களுடைய அந்த விமான ஊழியர்கள் ஒருவர் என்று மொத்தம் 10 அவர்கள் மட்டுமல்லாமல் 10 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய உடல்களும் அதில் கண்டறியப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 265 அடையாளம் காணப்பட்ட அந்த உடல்களுக்கு முதற்கட்ட அந்த ஒரு மருத்துவ சோதனைகள் என்பது முழுமையாக முடிவடைந்து பிரேத பரிசோதனையும் முடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமானத்தில் பயணித்த 242 பயணிகளில் 241 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மாவட்ட, அதாவது அகமதாபாத்தினுடைய காவல்துறை ஆணையர் GS மலிக் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு மீட்பு பணிகள் முடிவடைந்த நிலையிலும் இந்த விமானத்தினுடைய அந்த ஒரு பயணித்த பயணிகளுடைய உறவினர்கள் அனைவருமே அங்கு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் நேற்று நள்ளிரவு முதல் விமான போக்குவரத்து துறை அமைச்சகமும் சரி, மாநில காவல்துறை மற்றும் மாநில நிர்வாகம் செய்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவில் மருத்துவமனையுடைய அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பிரத்யேக டென்ட்டுகள் மற்றும் ஆடிட்டோரியத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அதிகாரிகள் செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, அதே சமயம் ஏர் இந்தியா விமான நிறுவனம் சார்பாகவும் 2 ஹெல்ப் டெஸ்குகள் என்பது தனியாக பிரத்யேகமாக அந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டு உறவினர்களை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். தேவா, விமான விபத்தை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மீட்புப் பணிகள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நிலையில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை ஒப்படைக்கக்கூடிய, அடையாளம் கண்டு ஒப்படைக்கக்கூடிய பணிகளில் ஏர் இந்தியா நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. ஒரு பக்கம் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்பான நிறைய விரிவான தகவலை பயன்படுத்திய சுசித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.